Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விளாத்திக்குளம் வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். வழக்கில் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் பைக் திருடனை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து போலீசார் வாக்குமூலம் பெற்றுவிட்டதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விளாத்திக்குளம் வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் பைக் திருடனை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட நபரிடம் இருந்து போலீசார் வாக்குமூலம் பெற்றுவிட்டதாக தகவலும் வெளியாகியிருக்கிறது. முக்கிய ஆதாரமாக கைது செய்யப்பட்டவரின் உடலில் நக கீறல்கள் இருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கில் தொடர்புள்ளதாக சந்தேகிக்கப்படும் பைக் திருடனை கைது செய்து தனிப்படை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சரவணன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சரவணன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே இருக்கக்கூடிய வேடநத்தம் கிராமத்தில் கடந்த வாரம் 12ஆம் வகுப்பு மாணவி வீட்டிலிருந்து வெளியே சென்ற ஒரு மாணவி மர்மமான முறையில் காணாமல் சென்றிருந்தால் அதனைத் தொடர்ந்து உறவினர்கள் மற்றும் பெற்றோர்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த நிலையில் மறுநாள் காலை அப்பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் அந்த 12ஆம் வகுப்பு மாணவியின் உடலில் முழுவதும் பல்வேறு இடங்களில் பலத்த காயங்களுடன் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளிகளை கைது செய்வதற்காக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மதன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணையானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. முக்கிய குற்றவாளிகளை கைது செய்யும் வரை மாணவியின் உடலை வாங்கப் போவதில்லை என்று கூறி 8வது நாளாக அந்த ஊர் பொதுமக்கள் சார்பாக ஆர்ப்பாட்டமும் தர்ணா போராட்டமும் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இன்று சற்று நேரத்துக்கு முன்பாக இந்த தூத்துக்குடி மாணவி கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி ஒருவரை கைது செய்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. போலீசாரால் பிடிக்கப்பட்ட அந்த நபர் மாணவியை கொலை செய்ததற்கான காரணம் மற்றும் கொலை செய்த விதம் குறித்து விரிவான வாக்குமூலத்தை காவல்துறைக்கு அளித்திருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. எதற்காக இத்தகைய கொடூர செயலை அவர் செய்தார், பின்னணியில் உள்ள காரணங்கள் என்ன என்பது குறித்து போலீசார் அவரிடம் ஒரு தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வழக்கில் குற்றவாளியை உறுதிப்படுத்த அறிவியல் பூர்வமான ஆதாரங்களையும் போலீசார் கையில் எடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக பிடிபட்டிருக்கக்கூடிய நபரின் உடலில் நக கீறல்கள் இருப்பது போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கிறது. மாணவி தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ள போராடிய போது இந்த கீறல்கள் ஏற்பட்டிருக்கலாம் என்று காவல்துறை தரப்பில் சந்தேகிக்கப்படுகிறது.
மாணவியின் நகங்களுக்குள் சிக்கியிருந்த தசை துணுக்கள், அந்த ஸ்கின் டிஷ்யூ மரபு சேகரிக்கப்பட்டு இதனை பிடிபட்ட நபரின் DNA உடன் ஒப்பிட்டு பார்க்க தடயவியல் சோதனைக்கு அனுப்பப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை தெரிவிக்கின்றன. இதுவே குற்றவாளியை தண்டிக்க மிக முக்கியமான ஆதாரமாக அமையும் என்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவரை அதிகாரப்பூர்வமாக கைது செய்தால் 24 மணி நேரத்திற்குள்ளாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த வேண்டும் என்பதால் தற்போது வரை அந்த நபரை தனி இடத்தில், அதாவது ரகசிய இடத்தில் வைத்து அந்த தனிப்படை போலீசார் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறாங்க. அனைத்து ஆதாரங்களையும் முறையாக திரட்டிய பிறகே முறைப்படி, அதாவது அதிகாரப்பூர்வமாக முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை சற்று நேரத்தில் தெரிவிக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே தற்போது வரை காவல்துறை வட்டாரங்களில் இருந்து நமது தமிழ் ஜனம் தொலைக்காட்சிக்கு கிடைத்த தகவல் என்னவென்றால், இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக தேடப்பட்டு வந்த நபர் காவல்துறையால் தற்போது கைது செய்யப்பட்டு ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறாங்க. அடுத்த சில மணி நேரத்திற்குள்ளாக இது அதிகாரப்பூர்வமாக காவல்துறை தரப்பில் ஒரு பத்திரிகை செய்தியாக வெளியிடப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. விளாத்திக்குளம் மாணவி கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்ச்சியாக 8வது நாளாக அந்த ஊர் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய நிலையில் தற்பொழுது முக்கிய குற்றவாளி கைது செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறது. நவீனா, முழு விவரங்களுக்கு நன்றி சரவணன்.